வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேவா கைப்போ இண்டஸ்ட்ரீஸோட கோல்டன் சேர்மனான மிஸ்டர் ஏ.கே. கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம கூட இருக்காரு. அவர நம்மளோட சேனல் சார்பா வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார். சொல்லுங்க. நம்ம நிறுவனத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எங்க இருக்கு? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம நிறுவனத்த பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறுவனம் வந்து 2008ல ஆரம்பிச்ச நிறுவனம். நம்ம நிறுவனத்துடைய தலைமை அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலம் லூதியானா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில தான் இருக்குது. ஆ நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, 2008ல ஆரம்பிக்கும்போது ஒரு 4 ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு நிறுவனம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம கம்பெனில இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சொந்தமா ஆர்&டி வச்சு ரிசர்ச் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனில இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில எம்ப்ளாயீஸ் கிட்டத்தட்ட 1000 ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. நூத்துக்கணக்கான சயின்டிஸ்ட்டு. ஸோ இவங்களெல்லாம் வச்சு தான் ஒரு பெரிய லெவல்ல நம்ம கம்பெனி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனமா நம்ம நிறுவனம் இருக்கு. சூப்பர் சார். ஓகேங்க. இப்போ கேவா நிறுவனத்தோட எம்டி பத்தி சொல்லுங்க. நம்ம நிறுவனத்தோட எம்டி பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறுவனத்தோட எம்டி அ டாக்டர் கரண் கோயல். நேச்சுரோபதியில எம்டி முடிச்ச ஒரு டாக்டர். அவர பத்தி சொல்லணும்னு கேட்டா, அவர் வந்து பிறவியிலே பார்வை இல்லாத பிறந்த குழந்தை. அவர் தான் இவ்வளோ பெரிய நிறுவனத்த வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு காலகட்டத்தில. கேவால எத்தன விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு? என்னென்ன டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கேவால இருக்கு? கேவாவில பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டைப் ஆஃப் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு ஹெல்த் ப்ராடக்ட்டு. ஹெல்த்தில என்னென்ன மாரி ப்ராடக்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆ சாதாரணமா ஒரு சளி, காய்ச்சல் ஆரம்பிச்சு அப் டூ கேன்சர் வரைக்கும் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் நெறைய இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோம் கேர் ப்ராடக்ட் இருக்குது. காலையில அதாவது குட் மார்னிங் டூ குட் நைட். நம்ம காலையில எந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வீட்ல அழியுதோ, அது எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் கேர் ப்ராடக்ட் இருக்குது. லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்குது. அனிமல்ஸ் ப்ராடக்ட் இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான டைப்ல 1000 ப்ளஸ் ப்ராடக்ட் நம்ம கம்பெனில ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சூப்பர் சார். மார்க்கெட்ல இவ்ளோ கம்பெனிஸ் இருக்கும்போது, கேவாவ ஏன் நாங்க சூஸ் பண்ணோம்? ஸோ கேவாவுடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரும் குடுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கம்பெனில இருக்குது. அதையெல்லாம் தாண்டி 1+1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரும் நம்ம இந்தியாவுல யாரும் குடுக்கல. 1+1 குடுக்குறதுக்கு காரணம் சொந்தமா ஃபேக்டரி வச்சு பெரிய லெவல்ல பண்றாங்க. 1+1 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 1+1 எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் குடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அந்த வகையில ரேட் வைஸா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ். ஒரு சாமானிய மனிதனும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அளவுல குவாலிட்டியாவும் சரி, குவான்டிட்டியும் சரி நல்லா வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில கேவ பத்தி நெறைய ஸ்பெஷலா சொல்லலாம். அந்த வகையில வந்து இது 2 விஷயம் நல்ல ப்ளஸ்ஸான விஷயம் மேடம். சூப்பர் சார். இப்ப என்னன்னா, கேவால நம்ம பிசினஸ் எடுக்கிறோம். இப்போ நீங்க இத பத்தி ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாமே நீங்க சொன்னீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. எப்படி எல்லாம் செயல்படுது எல்லாமே சொன்னீங்க. இப்போ கேவாவ நான் இப்போ ஒரு பிசினஸா எடுத்து பண்றேன்னா, எனக்கு என்னென்ன ஃபியூச்சர் பேஸ் பண்ணி என்ன நான் ப்ராஃபிட் பார்க்கலாம்? ஸோ கேவா பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க மற்ற அ அதாவது அ மற்ற நிறுவனத்தில நம்ம ஒர்க் பண்றதுக்கும், நம்ம நிறுவனத்தில ஒர்க் பண்றதுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேவாவுடைய ஸ்பெஷல் வந்து இங்க நம்ம ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம ஃப்ரீயா லாகின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா லாகின் பண்றது மூலியமா நம்மளுக்கு என்னென்ன ப்ளஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரெய்ட்டல் ப்ராஃபிட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம். அது வந்து 1+1 நம்ம கம்பெனி குடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்முடைய புரமோஷன் அடிப்படையில ஒரு விதமான வருமானத்த குடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போனஸா கிட்டத்தட்ட ஒரு 18 விதமான போனஸ் நம்ம கம்பெனி குடுக்குறாங்க. இந்த மாரி நெறைய ப்ளஸ் சொல்லிட்டே போலாம். அதாவது மற்ற நிறுவனங்களில் இருக்க மார்க்கெட்ல இருக்கிற மற்ற நிறுவனத்த விட நம்ம நிறுவனத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வருமானங்கள குடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம நிறுவனத்தில இருக்கு மேடம். இப்போ 2008லேருந்து 2025 வரைக்கும் கேவா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் கேவாக்குள்ள வரணும்னா, என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் யார நான் அணுகுறது? ஓகே மேடம். ஸோ இது கேவா பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, இதுக்கான எந்த விதமான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது. இவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த மாரி இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அந்த மாரிலாம் கிடையாது. ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயா ஜாயின் பண்றது மூலியமா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1+1. ஸோ 1+1 நம்ம கம்பெனி குடுத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1+1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செல்ஃபா ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க. செல்ஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ண பிறகு உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கை வருது, ஒரு ஃபெய்த் வந்ததுன்னா, அத உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க தாராளமா ரெஃபர் பண்ணலாம். ஸோ அவங்க உள்ள வரதன் மூலியமா ஒரு பெரிய லெவல்ல இன்கம்க்குள்ள நம்ம போறோம். ஓகேங்களா? அது வந்து இந்த வகையில ஒரு பெரிய அ மாற்றம் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அ நம்ம நிறுவனத்தில ஜாயின் பண்ற லீடர்களுக்கு அ கார் அவார்டு, ஸோ அது மாரி பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ட்ரிப்பு இந்த மாரிலாம் நம்ம கம்பெனி நெறைய குடுக்குறாங்க. அந்த வகையில 2019ல ஒரு மிகப்பெரிய செமினார் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சு ஒரு செமினார் பண்ணோம் கோயம்புத்தூர்ல. அந்த செமினார் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார் அவர வச்சு அவர் கையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல அ 1 டேல 100 கார் வந்து நம்ம குடுத்துருக்கிறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம்.
நெட்வொர்க் வரலாற்றில் யாரும் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 100 கார் ஒரு நாள் டெலிவரி கொடுத்துருக்குறோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை மேடம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. அந்த வகையில் கேவா பெஸ்ட். சூப்பர் சார். ஓகே மேடம். இத்தனை வருஷமா நீங்க கேவால இருக்கீங்க. பெருமை கொள்ளும் விதமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ பெருமை கொள்ளும் விஷயம் கேட்டால் என்னுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கு. ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஸோ நெட்வொர்க்கில் எடுத்து இன்றைக்கி வந்து 2015 நான் ஜாயின் பண்ணி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து நம்ம எடுத்துருக்குறோம் தொட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் வளரல, என் டீமில் இருக்கிற மேக்ஸிமம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் என்னுடைய டீமில் இருக்கிறாங்க. அதில் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து வாழ்க்கை தரம் மாறி இருக்குது. நூற்றுக்கணக்கான நபர்கள் கார் வாங்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் செட்டில் ஆகிருக்கிறாங்க மேடம். சூப்பர் சார். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் பாயிண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ ஸ்டாக் பாயிண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பொதுவாக ஒரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில் வந்து மார்ஜின் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 10% 20% கிடைக்கும். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை இன்றைக்கி டாப் 10 கம்பெனி இருக்கிறாங்க. இப்போ டாப் 10ன்னு வச்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருந்தால் கூட டாப் 10 கம்பெனி அப்படின்ற இடத்துல நம்ம கம்பெனி இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நெட்வொர்க் கம்பெனி யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து மார்ஜின் கொடுக்க முடியாது. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 2வது நம்ம கம்பெனியில் கிடைக்கக்கூடிய மார்ஜின் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15 to 20% கேரண்டியாக இது ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு கேரண்டியாக கிடைக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ். நீங்கள் எந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் வந்து சொந்தமான நிறுவனத்தால் இந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு கொடுக்குறாங்க. சூப்பர் சார். கம்மிங் டு த எண்ட்.